ஹாய் உறவுகளே, வணக்கம். இது என்னன்னு பார்க்குறீங்களா? கோவில். அருள் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். நான் பொய் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன். நீங்கள் வேணால் ஒன் டைம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தாலுக்காவுக்கு வாங்க. பிள்ளையாரி அப்பன். அடுத்தது வந்து கருப்பாய் அம்மன் காமிக்கிறேன். கருப்பாய் அம்மனை பாருங்கள். இவங்க தான் கருப்பாய் அம்மன். அவங்க பச்சை அம்மன். அவங்க பேர் மறந்துட்டேன், சாமி பேரை. ரொம்ப அருள் வாய்ந்த சாமிகள். நம்மளுக்கு நினச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் பொய் சொன்னாலையும் பரவாயில்ல. காத்தாய் அம்மன் கீழே இருக்குது, காத்தாய் அம்மன் மேலே இருக்குது பச்சை அம்மன். சரிங்களா? அடுத்தது காளியம்மன் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த காளியம்மன் செம்ம பக்தியானது, சுடுகாட்டு காளியம்மன். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி, இந்த சாமியை நீங்கள் வந்து பார்த்தீங்களன்னா அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு தெரியும் எப்படியாப்பட்ட தாயின்னு. பாருங்கள், அவங்கள பார்க்குறப்பே தெரியும் அவங்க எவ்வளோ சக்தி வாய்ந்து எப்படி அருளோட உட்காந்துருக்காங்க. அவங்களோட அருள் கேட்க எத்தனை பேர் க்யூவில் நிற்கிறாங்க தெரியுமா? நான் நிறைய பேர் ஃபோட்டோ வீடியோ எடுக்கலை, ஏன்னா அவங்களாம் என்னை பேசுவாங்க அப்படின்னு சொல்ல நான் வீடியோ எடுக்கலை. சரிங்களா? நீங்களே பாருங்கள் எவ்வளோ பேர் குறிக்காக காவு கற்றுட்டு நிற்கிறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னோடய சேனலை பாருங்கள். அப்படி வர மாதிரி இருந்தால் பில்லி சூனியம், அதுக்கு பிறகு கிரகம் சரியில்லை, பிள்ளைக்கு நேரம் சரியில்லை, இது மாதிரி A to Z வரைக்கும் பார்க்குறாங்க, சரி செய்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வாங்க. அந்த இடத்துக்கு வந்தீங்களன்னா உங்களுக்கு சரியாகும். சரிங்களா? ஏதோ இப்படி சொல்கிறா அப்படின்னலாம் நினச்சிக்காதீங்க. சாமி பக்தி இருக்கிறவங்க, சாமி நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்புங்க. நம்புறவங்களுக்கு கடவுள், நம்பாதவங்களுக்கு கடவுள் இல்லை. பேய் இருக்கிறது யாரெல்லாம் நம்ம நம்புகிறோமோ உணர்றோமோ அது மாதிரி தான் கடவுள் இருக்கிறது உண்மை. நானும் கடவுளை நம்பாமல் தான் கொஞ்ச நாள் இருந்தேன். அது பிறகு தான் கடவுளை உண்மையாக நான் நம்புகிறேன். இப்போ உண்மையான ஒரு கடவுளோட அருளோடு நான் இருக்கேன்னா கண்டிப்பாக நான் கடவுளை நம்புறதுனால தான். உங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க. கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், உதவி பண்ணுவார். நீங்கள் இந்த சாமி அங்கே செய்தி சொல்கிற அருள்வாக்கு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவர் சுடுகாட்டு காளி அம்மன். சுடுகாட்டுக்கு சுடுகாட்டில் போயிட்டு சாமிக்கிட்ட பேசிட்டு வந்து தான் இது பண்ணுவாங்க. நான் சாமியெல்லாம் கும்பிட்டு அருள்வாக்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து இங்கே உக்காந்துட்டு இருக்கேன். பாருங்கள், நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க இந்த இடத்துக்கு. எனக்கும் நான் நினச்சதெல்லாம் நிறைவேறி இருக்குது. நீங்களும் நினச்சதெல்லாம் நிறைவேறும், கண்டிப்பாக நிறைவேறும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, நிறைய பேர் வருவாங்க. காலையிலேருந்து அருள்வாக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. சரிங்களா?